பிரியமானவர்களே, இன்றும் உங்களோடு கூட ஒரு செய்தியை கொடுக்கலாம்னு நான் இப்போ உங்கள் முன்னால் நிற்கிறேன். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் செய்த சகலமும் நமக்கு ஏதுவாகத்தான் இருந்திருக்குது. எதுவுமே நமக்கு தேவையில்லாமல் இருந்ததில்லை. அவர் செய்த ஒவ்வொரு தியாகமும், அவர் செய்த அந்த ரத்தம் சிந்தின ஒவ்வொரு சொட்டும் கூட நம்மளுடைய பாவத்தை கழுவுவதற்காக தம்மையே அவர் என்ன செஞ்சாரு, சிலுவையில் பலி கொடுத்தார். இன்னொன்னா கர்த்தரை பற்றி புரியாம, எது எப்படி அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். ஏன்னா இன்னும் பாவம், ஐயோ என்னுடைய பாவம் பெரியதா இருக்கிறது, நான் என்ன செய்வேன் அழுது புலம்புகிற ஜனங்கள் அநேகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு தான் நம்ம கர்த்தரானவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக அவர் பாடுகள் பட்டு உயிர் துறந்து 3 நாள் உயிர் தெழுந்தார். இதுதான் ரட்சிப்பினுடைய விசுவாசம். இந்த ரட்சிப்பினுடைய விசுவாசம் வந்துட்டுன்னா நம்ம அப்படி புலம்ப மாட்டோம். கர்த்தாவே என்னுடைய தவறுகளை மன்னியும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். மேலும் மேலும் பாவத்தை கூட்டிக்க மாட்டோம், அதுக்காக புலம்பிட்டு இருக்க மாட்டோம். கர்த்தர்கிட்ட அதை என்ன செய்வோம், விட்டு விடுவோம். ஆமென். அதைத்தான் நம்ம கர்த்தர் அழகா போதிக்கிறாரு மத்தேயு 13வது அதிகாரத்துல. அப்படி எப்படி போதிக்கிறாருன்னா, அவர் ஒரு ஓமையை சொல்றாரு. அவர் ஒரு நல்ல போதகர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல அதிகமான போதனை. ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எப்படி வளரணும், எப்படி ரைஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு போதனையை கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா 13வது அதிகாரத்தை சொல்றாரு. அதாவது ஒரு கனி கொடுக்கிற மரம் எப்போ ஆகும், ஒரு நல்ல விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட நலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஓமையை சொல்றாரு. அப்போதான் என்ன நமக்கு புரியுதுன்னா, கற்பாறையில விழுந்த விதையானது வேர் இல்லாததுனால பலன் கொடுக்காது. முதல்ல வசனத்தை ரொம்ப என்ன செய்யும், தியானிக்கும். அதாவது கற்பாறைகளில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறவன், ஆகியும் தனக்குள்ள வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் ஒவ்வொருத்தரவும் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைவான். அதுதான், அதாவது வசனத்தின் நிமித்தம்னா நீங்க உடனே கிறிஸ்துவுக்குள்ள அறியணும்னு நினைச்சு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்நிய சக்தி, அதாவது என்ன சொல்றதுன்னா பொல்லாத பிசாசினுடைய சக்தி உங்களை என்ன செய்யும், தாக்கும். அவன் என்ன செய்வான்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு 3 விதமான பாவங்கள்ல பழக கற்றுக் கொடுப்பான். நீங்க எப்போ வாரீங்கன்னு தெரிஞ்சிட்டோம், அப்போ அவன் கொண்டு வந்துருவான். அப்போ உங்களுக்கு அந்த போராட்டம் அதிகமாக இருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்யணும், கற்பாறையில விழுந்த விதையா இருக்கீங்க. வேர் இல்லாததுனால அதை நம்ம நிலை நிறுத்திருக்க முடியல, 30, 60 கூட கனி கொடுக்க முடியலன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ எப்படி நம்ம அது மாறணும், நல்ல நிலத்துல விழுந்ததே எப்படி மாறணும், என்னென்ன பாவத்தை உடனே கொண்டு வருவான். என்ன பாவத்தெல்லாம் கொண்டு வருவான்னா, முதல்ல காதல் என்கிற ஒரு ஈர்ப்பு, மனித ஈர்ப்பு. மனிதன் இங்கே ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே ஒரு ஈர்ப்பு, பையன் ஒரு பொண்ணு மேலே ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு மோசம் போக்குற ஆவியை ஒரு கண்களின் இச்சை மூலமாக கொண்டு வந்து என்ன செஞ்சிடுவான்னா திணித்து விடுவான். அப்படிங்கும்போது அவங்களால இந்த ஸ்பிரிட்டில் வளர முடியாது, ஹோலி ஸ்பிரிட்டில் வளர முடியாது, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பில் வளர முடியாது. அதுக்கு தடைகளாக அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இரண்டாவது பார்த்தீங்கன்னா அன்வான்ட் செக்ஸுவல், அதாவது தேவையில்லாத விபச்சாரத்தனம் சொல்லலாம். ஆமாம், அந்த பாவத்தை கொடுப்பான் கண்களுக்கு இச்சை மூலமாக, உடல் ரீதியான இச்சைகள் மூலமாக. அதையும் அப்படின்னு சொன்னால், 3வதாக மணி, அதாவது பணத்தை ஒரு மோகத்தை கொடுக்கணும். பணத்தை கொடுத்துன ஒரு மோகத்தை கொடுத்த உடனே யாராக இருந்தாலும் விழுந்து போக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 பாவத்தை கொடுத்துருவோம். ஆனால் நம்ம அதில் செஞ்சுக்கணும், அது நம்ம கண்டறிஞ்சு, நம்ம கற்பாறையில் விழுந்த விதையாக, உலக நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 30, 60, 100 கனி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த கொடுக்கக்கூடிய அந்த பாவங்கள்லேருந்து நம்ம வெளிவர கஷ்டத்தை கேட்கணும், கஷ்டத்தை ஜெபம் பண்ணணும். அதுதான் வேறுனா என்னன்னா துதிக்கிறது, கஷ்டத்தை நன்றி செலுத்துறது. அல்லது துதி பாடல் மூலமாக பாடல்களை அல்லது நல்ல உணர்ந்து படிக்கும்போது தேவ ஆவியானவர் மத்தியில் அசைவாடுவார். என்ன அதுக்கப்புறம் இதே போடலாம். மத்தேயு 13, 14 எல்லாம் இப்படிதான். அப்படிங்கிறத மனுஷனும் பார்க்கணும். கர்த்தர்
என்ன கற்றுக் கொடுக்குறான்னு நல்லா தியானிக்கணும். ஏன்னா மனுஷனுடைய தியானம் வேற, கற்றுக் கொடுக்குற தியானம் வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எது கர்த்தர் கற்றுக் கொடுக்குற தியானம், எது நம்மளால சிந்திக்கிற தியானம். பைபிள் வேதத்தை எடுத்துக்கோங்க, வாசிக்கும் போது உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆவியில் நிறைந்து வாசிக்கும் பொழுது நம்மளுடைய பலன் 100ஆகும் 30ஆகும் 60ஆகும். இன்னொன்னு சொல்றாரு, முள்ளுல விழுந்த விதையானது. முள்ளுல விழுந்த விதைன்னா நீங்க எல்லாத்துக்கும் தெரியும், அது என்ன செஞ்சிடுமா, முளைக்க முடியாது. ஏன்னா முள்ளுகள் என்ன குத்தி குத்தி முளைக்க முடியாமல் பண்ணிடும். அதே மாதிரி அது உலக ரீதியான ஐஸ்வர்யம் அதான் வருது பாருங்க. முள்ளுகளில் விதிக்கப்பட்டவன் வசனத்தை கெடுக்கிறவனா இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தில் மயக்கவும் வசனத்தை நெருக்கி போட்டுக்கிறதுனாலும் அவனும் பலனற்று போவான். ஆகவே கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்காரோ அதன்படி செய்யணும். 30 60 100 கனி கொடுக்குற நிலத்துல நம்மளுடைய விதையும் இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம வேற வளர்த்துக்கணும். முள்ளுல விழுந்த விதையாக இருக்கக்கூடாது. கொள்ளாங்கானவனை வர வைக்கக்கூடாது, அந்த பாவங்களை வர வைக்கக்கூடாது. அப்படி வந்துடும் அதுக்காக குழம்பிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட முறையிடணும். கர்த்தரே எனக்கு ஞானி தாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர்னால எல்லாமே முடியும். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளாக கேட்டதுக்காக அதில் வந்து நன்றி செலுத்துக்கிறேன். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எந்த விதமான கிறிஸ்துவ ரீதியான கேள்வியா அல்லது எந்த விதமான பதிலாக இருந்தால் கூட நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9952798987 99527 என்னுடைய அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. 10/12 மணிநகர் சவுத் லா ஸ்ட்ரீட், விக்ரமசிங்கபுரம் 627425, திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், இந்தியா, தமிழ்நாடு, இந்தியா. திரும்பி சொல்கிறேன், கார்டன் கோயில் பிள்ளை, 10/12 மணிநகர் சவுத் லா ஸ்ட்ரீட், விக்ரமசிங்கபுரம் 627425, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, இந்தியா. என்னுடைய ஃபோன் நம்பர் இன்னொரு முறை சொல்கிறேன். ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் +91 சேர்த்துக்கோங்க. என் நம்பர் வந்து 9952798987. நீங்கள் எப்போவும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் தாமே உங்களை அல்லபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சந்தோஷம்.